ஒரு வீடை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே காலி பண்ணுற இடத்துல அவ்வளவும் நம்ம பேக் பண்ணி கரெக்டாக கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். எந்த பொருளும் உடையாமல் வந்த இடத்துல அது கரெக்டாக அந்தந்த இடத்துல பார்த்து செட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். அதுக்காக நம்ம உடனே பொருள் எடுத்து வச்சிட முடியாது. அந்த வீட்டில் என்னென்ன செட் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே பாருங்கள். இது வந்து கொசு வலையெல்லாம் நம்ம வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா வெளிலேருந்து பூச்சி கொசு வலைலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சிலது ஆன்லைனில் வாங்குறது. அதுவும் மெயின் டோர்லலாம் வந்து கண்டிப்பாக நம்ம திறந்து விட்டோம்னா ஏதாச்சும் பூச்சி வரும் கொசு வரும்ன்ட்டு. ஆனால் இது சொந்த வீடு இல்லை, இருந்தாக்கா நம்ம வந்து இன்னும் கூட நம்ம காஸ்ட்லியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். வாடகை வீடுனால என்ன லிமிட்டாக வாங்க முடியுமோ அதை மட்டும். சிலது வந்து ஆஃப்லைனில் போய் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும், உடஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து பிஜிஆர் நெட்டு, ஏன்னா குரங்குலாம் உள்ளே வருதுன்றதுனால அதுக்காக பிஜிஆர் நெட்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணோம். பரவாயில்ல இருந்தால் சொல்லிட்டு. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் சாத்தி இருந்தால் கூட நேராக அந்த சின்ன கேப்பில் வந்து பள்ளி வந்துட்டு பெரிய பிரச்சனை. அதுக்காக வந்து நம்ம நெட்டெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி ஒன்றுமே பார்த்து ஃபஸ்ட்டு எல்லாமே வீட்டை சுற்றி எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். பொருள் ஒரு பக்கம் நம்ம எடுத்து பேக்கிங்லேருந்து ஒன்றா எடுத்து நம்ம வந்து பொருட்களை வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறைய பேர் நான் சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, எதுக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கி வைக்கிறீங்கன்னு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு 21 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் எந்த பொருளுமே பெருசாக இல்லைங்க. உண்மையாலுமே டிவியே கிடையாது. 21 வயசு வரைக்கும் வீட்டில் டிவி இல்லாமல் தான் வளர்ந்தோம். அவ்வளோ ஏழ்மை தான். ஆனால் அதே சமயம் தான் என் அப்பா அம்மா வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே எனக்கு 10 வயசு 15 வயசு இருக்கும்போது 2 அக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சீர்வரிசை எல்லாம் கொடுக்கும்போது டிவியெல்லாம் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு டிவி இல்லை, அப்படி தான் இருந்துச்சு அந்த சூழ்நிலை அந்த சமயத்தில். அதுக்கப்புறமா நான் சம்பாதிக்க ஆரம்பித்து எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நீங்கள் உட்காருங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் குடும்பம் பார்த்துக்கிறேன். எனக்காக மேரேஜ் பண்ணி போன பிறகு அதுக்கப்புறம் பெரிய பையனாக எனக்கு எல்லா பொறுப்பும் தானாகவே வந்துருச்சு. அந்த பொறுப்போடு நான் இருக்கும்போது நான் சம்பாதிக்கிற ஒரு பைசாவும் நான் வந்து ஃபேமிலிக்காக தான் செலவு பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்காக வாங்கிட்டு போவோம். சின்ன பொருளாக இருந்தாலும் அது வீட்டுக்காக வாங்கணும், எந்த பெரிய பொருளாக இருந்தாலும் வீட்டுக்காக வாங்கணும். எனக்குன்னு என்னோட தனிப்பட்ட தேவையை வந்து நான் அப்படியே மொத்தமாக குறைச்சிட்டேன். ஏன்னா ஃபேமிலி மொத்தமாக நான் எடுத்து பார்க்கறதால அந்த பொறுப்பு அப்படியே தானாக வந்துருச்சு. நம்ம ஊதாரித்தனமாக நமக்காக செலவு பண்ணக்கூடாது, குடும்பத்துக்காக. வெளியில் தொலைதெல்லாம் சட்டை பேண்ட்டு போட்டு போவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பொருளும் அவ்வளவும் நீட்டாக இருக்கும், திங்ஸ்லேருந்து எல்லாமே. ஏன்னா வெளில பார்க்குறவங்க உள்ளே பார்த்தாங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தாங்கன்னா இது உன் வீடு தானா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வீட்டை வச்சிருப்பேன்னு வச்சுங்களேன். பிஃபோர் மேரேஜ்லேயே அந்த மாதிரி. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லவே வேணும். அது கண்டிப்பாக அது அப்படியே தான் கண்டினியூ பண்ணேன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த வீட்டிலேயே கூட நான் எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் வெளியாட்களை கூப்பிடாம நானே செஞ்சுக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு சிசிடிவி கேமரா கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒயரிங் கனெக்ஷன்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணேன். இதில் வந்து சிசிடிவி கேமரா வந்து நமக்கு வெளியில் ஆர்டர் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்கள்ல, அது கூட இல்லாமல் டைம் கிடைக்கும்போது எங்களுக்கு ஆஃபீஸ் நேரம் போக மீதி இருக்கிற நேரம் ஃபுல்லாக வீட்டில் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதனால் ஒரு வாடகை வீடுன்றதுனால நம்ம அப்படியே விட்டுற முடியாதுன்றதுனால எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு காசு வந்துட்டு சேவிங் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பொருள் வாங்கணுன்ட்டு. என்ன கேட்டால் நம்ம சேவ் பண்ணி பொருள் வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் ஆகின்னு வச்சிங்களேன். எனக்கு இந்த ஒரு மாதம் எனக்கு அந்த பொருளோட தேவை இருக்குது. அப்போ நான் அந்த ஒரு மாதம் சும்மாவே இருந்துட்டு அந்த தேவையை வந்து நான் பூர்த்தி பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுவும் அது எங்கே வேறு பிரச்சனை போய் உருவாக்கும். அதனால் அந்த சமயத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கி கூட சிலது வந்து பண்ணிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சேவிங்லேருந்தும் நம்ம பொருள் வாங்கணுங்க. அது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எந்த பொருள் நம்ம உடனே வாங்கி ஆகணும், எந்த பொருள் நம்ம சேர்த்து வச்சு வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு குடும்பம் பண்ணணும். அதுதான் ஹெல்த்தியான குடும்பம். இதையே நான் லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன்னா பார்த்துங்களேன். அதோட இந்த வீடு நம்ம எல்லா வகையிலும் பாசிட்டிவாக வச்சுருக்கோம். சீக்கிரமாக நமக்கு நல்லது நடக்குன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.